ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. A builder appoints 3 construction workers, Akash, Sunil and Rakesh, on one of his sites. They take 20, 30 and 60 days respectively to do a piece of work. How many days will it take Akash to complete the entire work if he is assisted by Sunil and Rakesh every third day? அதாவது மொதல் 2 நாளைக்கு ஆகாஷ் மட்டும் வேலை செய்கிறாராம். 3ஆவது நாள் வந்து சுனிலையும் ராகேஷையும் சேர்த்து வேலை செஞ்சால் மொத்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கொடுத்துருக்கிற இந்த டேஸுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 20, 30, 60 இந்த இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 16 வரும். இந்த 60 தான் டோட்டல் ஒர்க். நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல் ஒர்க்கு இங்கே கொடுத்துருக்கிற டேஸ், அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 60 பேனா செய்யணும். ஏ ஒரு நாளைக்கு எத்தனை பேனா செய்கிறாருன்னா 60 டிவைட் பை அந்த 20 போட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 பேனா செய்கிறாரு. அதேமாரி பி 60 போட்டு 30 போட்டோம். பி ஒரு நாளைக்கு 2 பேனா, சி ஒரு நாளைக்கு 1 பேனா தான் செய்கிறாரு. கணக்குப்படி பார்த்தா மொதல் 2 நாள் ஆகாஷ் 3 பேனாவை செஞ்சுருக்கணும். 3ஆவது நாள் மட்டும் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்திட்ருப்பார். அப்படின்னா இவர் வேலை ப்ளஸ் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட வேலை 2 + 1 மொத்தம் 6. 3ஆவது நாள் மட்டும் 6 பேனா செய்கிறாரு. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 12 பேனா, அதாவது 3 நாளில் 12 பேனா செய்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து. அப்படின்னா இந்த 60 பேனாவை எத்தனை நாளையில் செஞ்சுருப்பாங்க? 60 டிவைட் பை 12 போட்டால் 5 × 3 15 நாள். இது புரியலனா கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 12 பேனாவை செய்ய 3 நாள்னா 60 பேனாவை செய்ய எத்தனை நாள்? கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா 12x = 60 × 3 x = 15 days.